விஜய் 2 பேரும் நல்லா நம்புறாரு. ஒண்ணு புஷி ஆனந்த். இன்னொருத்தவர் ஜான். 2 பேருமே நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க சார் விஜய. அது காலம் தான் பதில் சொல்லும். கழுத்து அறுக்குறாங்க தான். ஏன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்கு அந்த கட்சியை ப்ரமோட் பண்றது. எங்க தப்பு நடக்குதோ அந்த தப்பை சரி பண்றது. ஆனா இவர் தான் தப்பே பண்றாரு. தப்பு பண்ண வைக்கிறார். சார் இது விஜய்க்கு தெரியாம இருக்காரா சார் இப்போ வரைக்கும்? அது விஜய் தான். விஜய்க்கு எப்படி தெரியாம இருக்கும்? இருந்தாலும் ஏன் விட்டு வச்சிருக்காரு? ஏங்க அவருக்கு அவங்க 2 பேரும் பிடிக்குதுங்க. அவங்க செய்யறது தான் கரெக்ட்னு அவர் நினைக்கிறாரு. என்ன பண்றது? தப்பு விஜய்கிட்ட தான். ஓகே. விஜய் ஜான் சொல்வதை நம்புகிறார். நீங்க முதல்ல விஜய்க்கு அரசியல் தெரியாது. அரசியல் கட்சினா என்னன்னு தெரியாது. அரசியல் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியுடைய ஒர்க்கு அரசியல் கட்சிக்கு என்ன? அதுவும் ஜான் பெரிய லெக் தான் சார். போன இடமெல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சி. அன்புமணியில் ஆரம்பிச்சு சித்தராமையா சிட்டிங் சிஎம் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு வந்தார். அதனால அவர் ஏங்க ஒரு ஆப்பிள் கம்பெனியில் இதுவாக இருந்த அதிகாரியாக இருந்த ஆள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன இது பண்ண முடியும்? நான் இவர்கள் நடத்தை இவர் அறிவு இல்லாதவர் திறமை இல்லாதவரும் சொல்ல வரல. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இந்த கட்சியை மீண்டும் மீண்டும் முட்டு சந்து கூட்டு போகுது, பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகுது. அப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு?